அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். மறந்திருக்கும் இந்த நாள் இனி அழகாமை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் மற்றொரு கட்டம் இன்று ஆரம்பம். கைவிரல் அடையாளத்துடன் கூடிய புதிய கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க குடிவரவு குடியளவு திணைக்களம் நடவடிக்கை. சட்டவிரோதமாக வெளிநாட்டு நாணயத்தை எடுத்து செல்ல முயற்சித்த ஒருவர் கட்டுநாயக்கவில் கைது. தொடர்பு விரிவான செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் மற்றொரு கட்டம் இன்று ஆரம்பமாக உள்ளது. இன்றும் நாளையும் தபால் மூல வாக்களிப்பு நடைபெற உள்ள நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கென தகவலை பெற்றுள்ள மற்றொரு பிரிவினர் இன்றும் நாளையும் தபால் மூல வாக்குகளை அளிக்க இருக்கிறார்கள். முப்படைகளின் அங்கத்தினர்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஆகியோர் இன்றும் நாளையும் தமது வாக்குகளை அளிக்கவிருக்கிறார்கள். ஏற்கனவே கல்வி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள், அரசாங்க பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் போலீஸ் திணைக்கள அலுவலர்கள் ஆகியோர் கடந்த 3ஆம் தேதி தபால் மூல வாக்குகளை அளித்திருந்தார்கள். தபால் மூல வாக்குகள் அளிக்கப்படுகின்ற இடங்களில் அல்லது அதனை சூழ உள்ள பகுதிகளில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நியமனத்தில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்களினால் நியமனம் செய்யப்பட்டுள்ள முகவர்கள், அதே போன்று உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளினால் நியமனம் செய்யப்பட்டுள்ள கண்காணிப்பாளர்களோடு பெருந்தொகையான அஞ்சல் வாக்குகள் அடையாளமிடப்படுகின்ற இடங்களுக்கு தெரிவத்தாட்சி அலுவலர்களினால் நியமனம் செய்யப்பட்டுள்ள மேற்பார்வை அலுவலர்களும் நிச்சயம் செய்திருக்கிறார்கள். இதேவேளை இந்த 2 நாட்களிலும் வாக்களிக்க முடியாதவர்கள் மாவட்ட செயலகங்களில் எதிர்வரும் 8ஆம் தேதி தபால் மூல வாக்கினை பதிவு செய்ய முடியும் எனவும் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். முகவர் ஒருவராக நியமனம் செய்யப்பட்டிருந்தாலே ஒழிய எந்த ஒரு வேட்பாளருக்கும் அஞ்சல் வாக்குகள் அடையாளமிடப்படும் இடத்துக்கு செல்ல முடியாது. இன்றும் நாளையும் வாக்களிக்க முடியாமல் போகின்ற வாக்காளர்களின் சட்டத்துக்கள் குறித்த அலுவலகம் அமையப்பட்டிருக்கின்ற மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர் அலுவலகத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கப்பட உள்ளதோடு எதிர்வரும் 8ஆம் தேதி தெரிவத்தாட்சி அலுவலர் அலுவலகங்களில் அஞ்சல் வாக்குகள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த வாக்காளர்களுக்கும் அங்கு சென்று தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்கினை அளிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். இதேவேளை ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே தமது பணிகளை ஆரம்பித்துள்ளனர். பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சங்கம் உள்ளிட்ட சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பலர் விரைவில் நாட்டிற்கு வருகை தர உள்ளதாகவும் மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது கூறியுள்ளார். அவர்கள் பெரும்பாலும் அடுத்த வாரம் அளவில் நாட்டை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சி தலைவர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இனவாத அரசியலை நாம் இல்லாதொழிக்க வேண்டும். எங்களுக்கு அரசியல் நிலைப்பாடு இருக்க முடியும். நாட்டை முன்னேற்றுவது நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். கடந்த முறை தமது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மஹிந்த ராஜபக்சவிற்கு வாக்களித்தமை தவறு என்று நான் சுட்டிக்காட்டுகின்றேன். அது அரசியல் ரீதியான தவறான புரிதலாகும். மற்றவர்களின் வீடுகளை உடைப்பதற்கோ அல்லது அவர்களின் வீடுகளை நாசப்படுத்தும் தேவை எமக்கில்லை. அனைவரையும் ஒன்றிணைத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது எமது தேவை. ஐக்கிய தேசிய கட்சியின் வேலை திட்டங்கள் இன்று மிகவும் தெளிவாக விளங்குகிறது. நாட்டின் ஜனாதிபதியை மாற்றினார்கள். இதனால் எவ்வித பிரச்சனையும் எனக்கு இல்லை. அதன் பின்னர் விரைவாக பிரதமர் பதவியை கைப்பற்றினார்கள். 46 பேருடன் பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டு 100 நாட்களுக்கு நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள்? பழி வாங்குவதை விட எதுமையும் செய்யவில்லை. சரியை நிரப்புவதற்கு திட்டம் ஏதுமின்றி மக்களின் வருமானத்தை அதிகரிக்க வழியின்றி திருமணம் முடித்தால் 2 லட்சம் தருவதாக கூறுகின்றனர். திருமணம் செய்யும் போது பொருளாதார வசதி இருந்தால் திருமணம் முடித்த பிறகு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு நாடும் தமது பொருளாதார உக்திகளை கையாள்வது தமது நாட்டில் உள்ள வளங்களை மையப்படுத்தி நாமும் நமது பொருளாதாரத்தை நாட்டில் உள்ள கைத்தொழிலூடாக நமது பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம். கைவிரல் அடையாளத்துடன் கூடிய புதிய கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு குடிவரவு குடியளவு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 10ஆம் தேதி தொடக்கம் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக குடிவரவு குடியளவு
கட்டுப்பாட்டாளர் நாயகம் எம்.என். ரணசிங்க கூறியுள்ளார். சர்வதேச தரத்திற்கு அமைவாக இலங்கையின் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். அத்தோடு கடவுச்சீட்டுகளுக்கான புகைப்படங்களை பெற்றுக் கொள்ளும் போதும் புதிய நடைமுறையை பின்பற்றுவதற்கு குடிவரவு குடியாழ்வு திணைக்களம் உத்தேசித்துள்ளது. எதிர்காலத்தில் கடவுச்சீட்டுக்கான புகைப்படங்கள் ஆன்லைன் மூலம் மாத்திரமே பொறுப்பேற்கப்படும் என குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையில் தோற்றும் பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் என பரீட்சைகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. நேற்று ஆரம்பமான உயர்தர பரீட்சை தொடர்பில் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எஸ். பிரணவதாசனிடம் வினவினோம். நேற்று தினம் ஆரம்பமாகிய காப்போட்ட உயர் பரீட்சையின் முதலாம் நாள் எதிர்வித சிரமமின்றி எதிர்வித முறைப்பாடுகளுமின்றி சுமூகமாக நடைபெற்றன. இன்றும் அந்த பரீட்சைகள் ஆரம்பமாக நடைபெற இருக்கின்றன. மாணவர்கள் தம்மதம் கையடக்க தொலைபேசியை வைத்திருப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவசரமாக செல்லும் பொழுது உங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு வெளியே உங்களது கையடக்க தொலைபேசியை வைத்துச் செல்ல வேண்டும். கையடக்க தொலைபேசியை தாமதம் வைத்துக் கொள்வது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதேவழி பரீட்சைகள் நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்திகள் ஏதேனும் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிட்டால் அது தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யலாம் எனவும் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ். பிரணவதாசன் கூறுகின்றார். தற்போது தேர்தல் காலமாக அமைவதனால் இங்கு மாணவர்கள் பரீட்சை எழுதும் மண்டபங்களுக்கு அருகில் எவ்விதமான ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவதற்கு முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அவ்வாறாக ஏதாவது சிரமங்கள் இருந்தால் மாணவர்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படக்கூடியவாறு ஏதாவது நீங்கள் கண்டறிந்தால் உடனடியாக நீங்கள் நமக்கு தொடர்பை ஏற்படுத்தி உங்களது முறைப்பாடுகளை அறிவிக்க முடியும். பரீட்சை திணைக்களத்தின் நேரடி தொலைபேசி இலக்கமாகிய 19 பயன்களுடனோ அல்லது ஏனைய தொலைபேசி இலக்கங்களாகிய 011 278 4208 011 278 4537 011 3188 350 011 314314 இந்த தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களது ஏற்படும் சிரமங்களை அறிவிக்க முடியும். இன்றைய தினமும் நமது மேற்பார்வைக்காக பல குழுக்கள் நாடு முழுவதும் அனுப்பப்பட்டுள்ளன. ஆகவே நடமாடும் குழுக்களும் இயங்குகின்றன. மாணவர்கள் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகளோ அல்லது முறைப்பாடுகள் இருந்தால் என்னுடன் தொடர்பு கொண்டால் உடனடியாக நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு எண்ணியதும் தயாராக இருக்கின்றோம். சக்தி சிரசன் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கஃபே அமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்துள்ள நாடளாவிய ரீதியிலான வேலைத்திட்டம் சிந்தியுங்கள் 4வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. சிந்தியுங்கள் நாடளாவிய வேலைத்திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் கந்தவேல் மயூரன். வணக்கம் மயூரன். தூய்மையான பாராளுமன்றம் ஒன்றை உருவாக்குவதற்கு மக்கள் தூய்மையானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற செய்தியை கடந்த 5 நாட்களாக நாங்கள் நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் முன்னெடுத்திருந்தோம். அதனோடு கட்டமாக இன்று நாங்கள் கண்டி மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். எதிர்வரும் 14ஆம் தேதி வரை இந்த விழிப்புணர்வு திட்டம் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக மக்கள் குற்ற செயல்களில் ஈடுபடாத, சட்டங்களை மதிக்கின்ற, வன்முறைகளில் ஈடுபடாத, பொது வஸ்து விற்பனையில் ஈடுபடாத, வன்முறைகளில் ஈடுபடாத, குற்றச் செயல்களில் ஈடுபடாத, சமூக விரோத செயல்களில் ஈடுபடாத, சட்டங்களை மதிக்கின்றவர்களை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டும். இந்த கருத்தினை கொண்டு செல்வதற்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு மக்கள் தனது பூரண ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். இவ்வாறானவர்களை சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை, சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தாங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பப் போவதில்லை என்ற உறுதிமொழியை மக்கள் தமது கையெழுத்துகள் மூலமாக இந்த திட்டத்திற்கு வழங்கி வருகின்றார்கள். எனவே இன்றைய தினம் கண்டி மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்ற சிந்தியுங்கள் விழிப்புணர்வு திட்டம் தொடர்பான விடயங்களை நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக கண்டியிலிருந்து கந்தவேல் மயூரன். அந்த தகவலுடன் இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.